அனைவருக்கும் குருஸ்துதி. ஓம் ஈஸ்வரோ குராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। இன்னைக்கு நாம மந்திர புஷ்பத்தினுடைய 6வது மந்திரத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த 6வது மந்திரம் நட்சத்திரங்களை பத்தி பேசுது. இந்த நட்சத்திரங்கள் மூலம் இந்த மந்திரம் சொல்ல வருகின்ற உண்மை என்ன, அது ஏன் நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த, நட்சத்திரங்களை பற்றி ஏன் பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நாம இன்னைக்குள்ள வகுப்புகள்ல பார்க்கிறோம். முதல்ல மந்திரத்தை பார்த்துடலாம். மந்திரத்தை பார்த்துட்டு அதுல என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நாம அடுத்து வரக்கூடிய விஷயங்களோட நாம பயணிக்கலாம். மந்திரம் ஓம் நக்ஷத்ராணி வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ நக்ஷத்ராணாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। இது மந்திரம். இந்த மந்திரம் யார் நட்சத்திரங்களின் ஆதாரத்தை அறிகிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான் அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்தது சொல்லுது, நீரே நட்சத்திரங்களின் ஆதாரம், நட்சத்திரங்களே நீருக்கு ஆதாரம். நீரே நட்சத்திரங்களுக்கு ஆதாரம், நட்சத்திரங்களே நீருக்கு ஆதாரம். யார் இவ்வாறு நீரும் நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று ஆதாரமாக சம்பந்தத்தோடு இருப்பதை அறிகிறார்களோ, இந்த சம்பந்தத்தை அறிகிறார்களோ, அவனே தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான், அவனே சகல ஐஸ்வர்யங்களையும் அடைந்த பாக்கியசாலி அப்படின்னு இந்த மந்திரம் ஆசீர்வாதம் பண்ணுது. இந்த மந்திரமே ஆசீர்வாதம் தான். இப்படி ஆசீர்வாதம் பண்ணுது. என்ன ஒரு சம்பந்தம்? நட்சத்திரங்களுக்கும் நீருக்கும் என்ன சம்பந்தம்? நட்சத்திரங்கள்னா என்ன? நீர்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மனசு, அனுபவங்கள் தான் நீர்னு. அப்ப அனுபவங்களுக்கு ஆதாரம் நட்சத்திரம். அப்ப நட்சத்திரம்னா எதை பத்தி பேசுது? நட்சத்திரம்னா இங்க எதை சொல்ல வருதுங்கிறதையும், நட்சத்திரங்களுக்கு இப்ப நீர்னாக்க நம்மளுக்கு அனுபவங்கள்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நட்சத்திரங்கள்னாக்க என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? சோ ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல நட்சத்திரங்களை பத்தி, இயற்கையில பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி பார்ப்போம். பாருங்க, நட்சத்திரம் எங்கேயோ தூரமா அது வானத்துல பார்க்கும்போது அது எங்கேயோ ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அது எவ்வளவு தூரத்துல இருக்கு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா இங்க இருந்து ஒரு பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. அப்போ நட்சத்திரம் நிலையான ஒரு விதிகளை கொண்டிருக்கிறது. அது என்ன விதி தெரியாது.
நிலையான ஒரு விதிகளை கொண்டிருக்கிறது, நிலையான ஒரு கட்டமைப்பை கொண்டு அமைந்திருக்கிறது. அது என்ன கட்டமைப்பு, என்ன விதி தெரியாது. அது ஏன் அப்படி அமைய வேண்டும் என்பது நம்மிடத்துல இல்ல. அப்ப அது படைக்கப்படும் பொழுதே அமைக்கப்பட்டபடியே, விதிக்கப்பட்டபடியே, நியமிக்கப்பட்டபடியே அப்படியே இருக்கிறது. எனக்கு இந்த நட்சத்திர கூட்டம் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குங்க. நான் நட்சத்திரங்களை இந்த மாதிரி இப்போ ஒரு மெத்தட்ல நம்ம வரையறோம் இல்லையா? இப்போ வெறும்னா ஒரு புள்ளிய வச்சே பிள்ளையார வரையறாங்க. வெறும்னா ஒரு பூக்கள் தனியாட்டு ஒரு பூக்களை வச்சு நம்ம ஒரு சித்திரம் வரையற மாதிரி, எனக்கு நட்சத்திரம் இந்த மாதிரியான தோற்றத்தோடு இருந்தால், சிவபெருமானாக இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு சங்கு சக்கரத்தோட பெருமாளாட்டு இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை வச்சு பெருமாளையோ அல்லது சிவனையோ அல்லது ஏதாவது ஒரு உருவங்களையோ நம்ம அங்க உண்டாக்க முடியுமா? எனக்கு இப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதன் விரும்பியபடி அங்கே எதையுமே அமைக்க முடியாது. அத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஏன்னா என்னால அது முடியாதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அப்போ ஏத்துக்கிறேன். அதே மாதிரி அதை மாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு நாம ஏதாவது வருத்தப்படுறோமா? ஏன்னா அது கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்குங்கிறது நமக்கே தெரியுது. நாம இங்க இருந்து எங்க போய் ஏற முடியும்? ஒரு ஏணி வச்சவா போய் ஏறி அதை எடுத்து இங்க இருந்து எடுத்து அங்க ஒட்டி வைக்கிறதுக்கு இல்லையா? அப்போ அதை மாற்ற முடியவே இல்லையேன்னு சொல்லிட்டு நாம எந்த வருத்தமும் அடையறது இல்ல. அதை அப்படியே ஏற்கிறதுனால அதை மாற்றுவதற்கான எந்த ஒரு முயற்சிகளையும் நான் செய்வது இல்லை. இதையும் புரிஞ்சுக்கணும். அதை அப்படியே ஏத்துக்கிறதுனால நான் அதை மாத்த முடியலையேன்னு வருத்தப்படல. சரி, நாமளாக ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு அதை எப்படியாவது மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பிரயத்தனம் படுத்துறோமா? அப்படி எந்த பிரயத்தனமும் அங்கே இல்லை. அப்ப நட்சத்திரம்னா என்னதுங்க? நட்சத்திரம்னு சொன்னா அழியாதது, கரையாதது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ந க்ஷரதி நட்சத்திரம், அழியாதது, கரையாதது, அதுக்கு பேருதான் நட்சத்திரம். அது படைக்கப்படும் பொழுதே விதிக்கப்பட்டபடி அதற்கு என்ன ஒரு ஒழுங்கு அமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமைப்புகளின்படி, அந்த கட்டமைப்புகளின்படி நிலையான விதிகளை கொண்டிருப்பதை அது குறிக்கிறது. இப்ப நட்சத்திரங்கள் எதை உணர்த்துகிறது? அது படைக்கப்படும் பொழுதே விதிக்கப்பட்டபடியான விதிகளை அது கடைபிடித்து கொண்டு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்ல வருது. அவைகள் தங்களது நிலைகளை என்றென்றும் மாற்றிக்கொள்வதே இல்லை. அது எப்படி இருக்கிறதோ அப்படியேதான் இருக்கு. அப்படின்னா இங்க நட்சத்திரம்னு சொல்லி சாஸ்திரம் நமக்கு எதை சொல்ல வருது அப்படின்னா எண்ணங்களை பற்றி சொல்ல வருகிறது. அப்ப நட்சத்திரம்னு சொன்னால் எண்ணங்கள். அப்போ எப்படி இந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதுன்னா, சிருஷ்டிகர்த்தாவான ஈஸ்வரன் இருக்கிறானே அவன் தனது எண்ணங்களுக்கு ஏற்ப படைப்பதின் மூலம் தனது படைப்பு வாசனாவை நிறைவேற்றுகின்றான். நட்சத்திரங்கள் நாம படைக்கல, அது எப்படி படைக்கப்பட்டதோ படைக்கப்பட்டபடி அதுவே இருக்கிறது. அப்ப அதை யார் படைக்கிறார்கள்? சிருஷ்டிகர்த்தா. இப்போ அதே சிருஷ்டிகர்த்தாவான ஈஸ்வரன் என்ன பண்றான்? தன்னுடைய எண்ணங்களுக்கு அவன் படைக்கிறான். அந்த படைப்பை எப்படி படைக்கிறான்? தன்னுடைய வாசனைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாசனைகளுக்காக வேண்டி அவன் படைப்பை உருவாக்குகிறான். அப்போ இங்க யாருடைய எண்ணங்கள் தான் இங்க படைப்புக்கு வருகிறது? ஈஸ்வரனுடைய எண்ணங்கள் தான் இங்கே சிருஷ்டிக்கு வருகிறது. அதுவேதான் படைப்புக்கும் வருகிறது. அப்போ எண்ணங்கள் மனம் மூலம் செயல் நிலைக்கு வருகிறது. எண்ணங்கள் மனதின் மூலம் செயல் நிலைக்கு வருகிறது. அப்படி வரும்போது இது தான் ஒரு ஈஸ்வர எண்ணமாக இருந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு தனித்த தனது மனதினுடைய எண்ணத்தை இது தனது விருப்பம் என்றவாறு அது மாற்றிக்கொள்கிறது. ஈஸ்வரனுடைய விருப்பப்படித்தான் இங்க இருக்குங்கிறதோட தான் அது உதிக்குது.
சிருஷ்டிக்கு வந்துருச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அது செயல்நிலைக்கு மனமாக ஒரு செயல்நிலைக்கு வருது இல்லையா? வரும்போது தான் ஒரு ஈஸ்வர எண்ணம் அப்படிங்கிறத மறந்து தனித்த தன்னுடைய மனம், இது என்னுடைய மனம், இது என்னுடைய எண்ணம், என்னுடைய மனம் இதை சிந்திக்கிறது, ஆகையினால் நான் என்னுடைய மனதினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி நான் எனதுங்க கூடிய ஒரு அபிமானங்களோடவே அது செயல்நிலைக்கு வர்றதுனால அந்த ஈஸ்வர எண்ணம், ஈஸ்வர மனமாகிய நான் இருந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அது மறந்துருதுங்க. அப்போ எண்ணங்கள்ங்கிறது எங்க இருக்குன்னா, எண்ணங்கள்ங்கிறது சித்தங்க கூடிய ஒரு குடோன், அந்த குடோன்ல பதிவாகக்கூடிய விஷயங்கள். அப்போ எண்ணங்கள் வரும் பொழுதே மனமும் வந்துடுது இல்லையா? எண்ணம் வரும்பொழுதே மனமும் வந்துடுது. எப்படி முன்னாடி முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு போர் அடிக்கிற இடத்துல ஒரு நெற்கதிர் வந்த உடனேயே போர் அடிக்கிறோம், அதே வேலையை முடிக்கிறோம், அது கொடுத்த வேலையை முடிக்கிறோம். அதே மாதிரி இங்க எண்ணங்கள் வரும் பொழுதே மனமும் ஆராய்வதற்கு மனம் வந்து விடுகிறது. அப்ப எண்ணத்தினால் வருகின்ற இந்த மனம் தனது சங்கல்பத்தினால் இந்த உலகை படைக்கிறது. அப்போ தனது இனிமையான எண்ணத்தினால் அது என்ன பண்ணுகிறது? தான் படைத்த அந்த அழகில் அந்த அழகை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதவையே காப்பதற்காக வேண்டியே போராடுகிறது. அப்போ தனித்த எண்ணம் என்ன பண்ணுது? இப்ப இங்க ஈஸ்வர மனம்ங்கிறதே போயிடுச்சு. அது எண்ணங்கள்னால வந்தது என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தவையே படைச்சு பாக்குது. படைச்சு பார்த்துட்டு இந்த உலகத்தினுடைய அழகுல அதுவே மயங்குது. தன்னுடைய தான் படைத்ததுல தானே மயங்கி என்ன பண்ணுது? அந்த எண்ணத்தினாலவேயே அது படைத்த விஷயங்களை எல்லாம் காக்க வைக்கணும், காத்துக்கணும்ங்கிறத பாக்குது. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா அந்த வீடு எந்த ஒரு ஓட்ட இதெல்லாமே வராதபடிக்கு பாதுகாத்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எங்கேயாவது ஒரு 2 நாள் வீடை பூட்டிட்டு எங்கேயாவது போனோம்னாக்கா பூட்டிட்டு போறதுக்கு பயம். ஏன்னா வீடு எங்கேயாவது போயிடுமோ, வீட்டை கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க, ஒரு பயம் வருது. அப்போ அதுவே படைத்ததை காக்க வைப்பதற்காக வேண்டி அதுவே போராடுகிறது. ஆனா பாருங்க, இதே மனமே தனது மறதியினால தான் உருவாக்கிய சிருஷ்டியை தானே அழித்துக் கொள்கிறது. அப்ப மறதிங்கிறது தான் இங்க விஷயம். இப்ப நாம என்ன சொல்றோம்? படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொன்ன உடனேயே அங்க உருத்தெரியாம நம்ம எதுவோ பண்ணிடுறோம் அப்படின்னு இல்ல. இங்க உருத்தெரியாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கடல் நீர்ல உப்பு, கடல் உப்பு ஒரு பாத்திரத்துல நாம தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம். அந்த தண்ணியில உப்பு போடுறோம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா உப்பும் நீரும் கலந்துதான் இருக்கு. அங்க நீர் இல்ல, உப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. என்ன சொல்லுவோம்? அது நம்ம கொஞ்சம் சப்பி பார்த்தாச்சுனாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த தண்ணியை சப்பி பார்த்த உடனேயே என்ன இது ஒரே உப்பாட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்க எதையும் அழிக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றது சாஸ்திரம்னா, இந்த மனம் தனது மறதியினால் தான் உருவாக்கியதை தானே அந்த சிருஷ்டியை படைத்ததை அழித்துக் கொள்கிறது. அப்போ இங்க மறதி ஒரு விஷயம். அது போலவே தான் இந்த எண்ணங்கள் தான் என்ன பண்ணுகிறது? இந்த எண்ணங்கள் தான் இருமைகளுக்கு காரணமாட்டிருக்கு. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இப்படி இருந்தா சூப்பர், இப்படி இருந்தா பரவாயில்ல, அதுக்கு ஒரு கிரேடு வச்சுக்குது. இவன் தேவன், இவன் அசுரன், இந்த சாமி நல்ல சாமி, அந்த சாமி எனக்கு நல்ல அருள்களை எதுவுமே கொடுக்கறதே இல்லை, அந்த இறைவனிடத்துல கூட பேதமை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய இருமைகளை உருவாக்குகிறது. அப்போ பாருங்க, எப்படி இந்த இருமைகளை உருவாக்கக்கூடிய அதே எண்ணம் தான் சாந்த சொரூபியாக இருந்து அவரவர் தேவைகளை எல்லாம் பூர்த்தி வைக்கக்கூடியதாகவும் அதே எண்ணமே தான் அமைகிறது. அப்போ எண்ணத்தினால் வருகின்ற இந்த ஒரு மனம் நான் செய்கிறேன், என்னால் முடியும் என்று சொல்லி விஷயங்களை செய்யும் பொழுது அது கர்த்தா என்று தன்னையே தானே பாவித்துக் கொள்கிறது. நான் இந்த செயலை செய்கிறேன், இது என்னால் முடியும்,
நான் நினைத்தால் எதையும் செய்து விடுவேன். இது எல்லாமே என்ன பண்ணுது? தன்னை ஒரு தன்முனைப்போடு கூடிய, அகங்காரத்தோடு கூடிய கர்த்தாவாக அது தன்னை கொள்கிறது. அடுத்தது என்னாச்சு? சரி, நான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு இருக்கா? இல்ல. பாருங்க, நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேங்க, நான் இன்பத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு இந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நான் நிம்மதியை மட்டுமே நான் விரும்புகிறேன், நான் மகிழ்ச்சியாகவே இருக்க விரும்புகிறேன், இல்லையா? அப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுது அது தன்னை அனுபவிப்பவனாகவும் அதுவேதான் மாற்றிக்கொள்கிறது. அடுத்தது என்னது? சரி, எனக்கு இது கிடைச்சா எனக்கு ஒரு அனுபவம், எனக்கு இது கிடைச்சா எனக்கு ஒரு சுகம், எனக்கு ஒரு வீடு கிடைச்சா எனக்கு சந்தோஷம், எனக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சீட்டு கிடைச்சதுன்னா எனக்கு சந்தோஷம், படிச்சு முடிச்சுட்டான் பையன், அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னா ஒரு சந்தோஷம், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த போகிய வஸ்துக்கள், என்னது அனுபவிக்கக்கூடிய போகிய வஸ்துக்கள், என்ன கேட்டா எனக்கு வீடு வேணும், அப்ப அந்த வீடு என்ன, நல்ல ஒரு வேலை, அப்ப அந்த வேலை, அடுத்தது என்னது, நல்ல படிப்பு, இப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த போகிய வஸ்துகள், அனுபவிக்கக்கூடிய போகிய வஸ்துக்கள்னு இருக்கு இல்லையா, பொருள்கள், அது எல்லாமும் மட்டும் இந்த எண்ணங்கள் தான் இருக்கிறது. அப்போ எண்ணங்களே தான் படைக்கிறது, எண்ணங்களே தான் அனைத்தையும் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் மாற்றி தன்னை தானே தனித்த ஒரு ஜீவனாக தன்னை குறுக்கி கொண்டு தன்னை ஜீவன் சொல்றதும் இதே எண்ணங்கள் தான் காரணம். இந்த எண்ணங்கள் தான் காரணம். அதே மாதிரி நான் ஈஸ்வர தன்மையில இருக்கிறேங்கிறத உணர்ந்துட்டேன்னா தன்னை ஈஸ்வர நாட்டு பாவிச்சுக்கிறதும் இதே எண்ணங்கள் தான். அப்போ இந்த எண்ணத்தினால் வருகின்ற மனம் பூரணமான தனது யதார்த்த சொரூபத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய நிலையில் அதுவேதான் பரபிரம்மம் என்றாகி விடுகிறது. ஆனால் படைப்பாளன் சாட்சி நிலையில் சாட்சியாக மட்டுமே இருப்பதினால் இவைகள் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். இந்த எண்ணங்கள் பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளன் கிட்ட இருக்கக்கூடிய வாசனைகள் தான் இல்லையா? அவன் அவனுடைய வாசனைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் தான் இங்கே படைப்புக்கு வருகிறது. ஆனா பாருங்க, அவன் படைப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது? அவன் கிட்டக்கே இருந்து வெளிவந்த அந்த ஒரு எண்ணங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருது. ஏன் எண்ணங்களுக்கு இவ்வளவு ஒரு சக்தி அப்படின்னா, இது யாருடைய எண்ணங்கள்? படைப்பாளியினுடைய எண்ணங்கள். இங்கே படைப்பாளிங்கிறது யாரு? பிரம்மம் தான். அது அதனுடைய ஈஸ்வர நிலையில இருந்து இது அவ்வளவு காரியங்களையுமே செய்துகிட்டு இருக்குது. ஈஸ்வர தன்மையில வந்து இந்த காரியங்களை செய்யுது. ஆனால் அவன் இந்த எண்ணங்களினாலும் இந்த வாசனைகளினாலும் இந்த கற்பிதங்களினாலும் இந்த சிருஷ்டியினாலும் எதனாலும் பாதிக்கப்படாத தன்மையோடவேயே அவன் இருக்கிறான். உண்மையில் படைப்பாளனுடைய எண்ணங்களே படைப்பாளனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்து அனுபவங்களுக்கும் அடிப்படையாக அமைகின்றது. பாத்தீங்களா? எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படை எதுதான் ஆகிறது? அவன் ஒருத்தன் படைக்கலைன்னு உண்டுமானால் இங்க ஒண்ணுமே இல்லை. அப்போ இங்க யாருடைய மனம் படைக்கிறதுனாக்க ஈஸ்வரனுடைய மனம். ஈஸ்வர மனம், ஈஸ்வர சங்கல்பத்தினால எல்லா விஷயங்களுமே இங்கே நடக்கிறது. அப்போ இத்தனை அனுபவங்களுக்கும் அடிப்படை எதுதான்? ஈஸ்வரனுடைய படைப்பு தான். அவனுடைய வாசனைகள்னாலதான் இந்த எண்ணங்கள் வெளிப்பட்டது. ஆனால் அவனுடைய வாசனைகளினால்தான் எண்ணங்கள் வெளிப்பட்டதுங்கிறத இந்த எண்ணங்கள் என்ன பண்ணது? ஒரு செயல்நிலைக்கு வந்ததுக்கு பிறகு தனக்கே உரித்தான ஒரு பாணியில அது நடக்க தொடங்குகிறது. இந்த ஈஸ்வரனை உதாசீனம் செய்து விடுகிறது. இந்த ஈஸ்வரனை அது உதாசீனம் செய்து விடுகிறது. இந்த ஈஸ்வரன்ட்ட இருந்துதான் நான் வந்தேன், ஈஸ்வரனோட தான் நான் இருக்கிறேங்கக்கூடியதை மறந்து தன்னை ஒரு தனித்த ஒரு கர்த்தாவாகவும் தனித்த ஒரு போக்தாவாகவும் போகிய வஸ்துக்களாகவும் தன்னை தானே கற்பிதம் செய்து கொண்டு மாய உலகை அது படைத்து அந்த மாயையில் அதுவே வீழ்ந்து சுகம் எனவும் கொண்டாடி துக்கம் எனவும் போராடி இன்ப துன்பங்களுக்கு இடையில இந்த எண்ணங்கள் சிக்கி தவிக்கிறது.
பாருங்க. ஏன்னா இதத்தான் சொல்ல வருது. இந்த எண்ணம் மனமாகி ஒரு தோற்ற நிலைக்கு வந்ததும் தன்னை ஒரு தனித்த ஆளாக கற்பனை செய்து கொண்டு இந்த உலகம், உயிர், இறைவன் என எல்லாவற்றையும் படைத்து கொண்டு அதில் வரும் விஷயங்களை எல்லாம் நான் எனதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அபிமானித்து கொண்டு எனது இறைவன், எனது உலகம், எனது உறவினர்கள், எனது தாய், எனது கணவன், எனது குழந்தைகள், எனது வீடு, இல்லையா, எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன், நான் இல்லை என்றால் இவைகளை எல்லாம் யார் காப்பார்கள்? நான் இல்லை என்றால் இந்த வேலையை யாரு செய்வார்கள்? சொல்றோம்ல, என்னால செய்ய முடியும், நான் இல்லைன்னா இதை யாரு செய்வார்கள் சொல்றோம். அப்போ இந்த மாதிரி நான் எனது என்று அபிமானித்து கொண்டு அத்தனையையும் அனுபவித்து அந்த அந்த அனுபவிப்பதை எல்லாம் இன்பத்தை துன்பமாகவும் துன்பத்தை இன்பமாகவும் தமக்கு தாமே ஏற்படுத்தி கொள்கிறது. இன்பத்தை துன்பமாகவும்னா எப்படி இது சாத்தியமானு யோசிப்போம் நம்ம. ஆனா நடைமுறையில எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்பத்தை துன்பமாக மாத்திக்கிறது, துன்பத்தை இன்பமாக மாத்திக்கிறது, மனசு தனக்கு தானே. இதெல்லாம் நம்ம தனிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது இதெல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே பிரமிப்பா இருக்கும். என்னன்னா, நம்ம ஒரு வீடெல்லாம் கட்டி ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தன் வரான் வீட்டுக்கு. ஐயோ, இவனை பாருங்க, இவன் நம்மளை பார்த்தானாக்க வயிறு எரிஞ்சிருவான், அதனால நம்ம ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி அவன்கிட்ட காட்டிக்குவோம். ஆமா, என்னப்பா நீ வீடு கட்டிட்டியா? ஆமா, என்ன வீடு கட்டிட்டேன். ஏன் இப்படி ஏன் சலிச்சுக்கிற? அது இவ்வளவு கடன் இருக்கு, நான் இவ்வளவு ஆகும்னு நான் எதிர்பார்க்காம காலை விட்டுட்டேன், அதனால இவ்வளவு ஒரு பெரிய ஒரு துக்கத்துல இருக்கிறேன், என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டிப்பான். வந்தவனே என்ன பாத்தியா, நான் இவன் ரொம்ப சந்தோஷமாட்டு இருப்பான்னு நினைச்சேன், ஆனால் அவனும் துக்கத்தில் தான் இருக்கிறான், அப்போ அவனுக்கு ஒரு சமாதானம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எழுந்திருந்து போவான். அப்ப பாருங்க, ஆனா இவனுக்கு உண்மைக்குமே கடன் இருக்காது, ஆரோக்கியமாக இருப்பான். என்ன சொல்லுவான்? எனக்கு அப்பப்ப ஏதாவது ஒண்ணு வந்துட்டு போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில சொல்லிக்குவான். ஏன்னா நாம நல்லா இருக்கிறோம்னு சொன்னானாக்க அவனுடைய கண்ணு பட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை இவனே வளர்த்துக்கிறான். எல்லாமேயே நம்ம அன்றாட நிகழ்வுகள்ல நாம கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அந்த விஷயங்கள தான் சாஸ்திரம் ஏதோ ஒண்ணு புதுசாட்டு பேசல, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை நடைமுறைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் பேசுது. எதை மறந்து விட்டோம், எதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பதை பேசுகிறது. அப்ப சரி, துன்பத்தை இன்பமாகவும் எப்படி மாற்ற முடியும்? ஏங்க, நானே சோகத்துல இருக்கிறேன், அது எப்படிங்க நான் இன்பமாட்டு மாத்திக்க முடியும்? முடியுமே. பெரிய ஒரு துக்கம் வந்துடுத்து, நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வீட்டுல ரொம்ப துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். திடீர்னு வீட்டுக்கு நிறைய உறவினர்கள் யாரெல்லாமோ வராங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நமது கஷ்டங்களை, நமது துயரங்களை மறைத்து விட்டு என்ன பண்ணுவோம்? சிரித்த முகத்தோடு அவர்களை நாம வரவேற்கிறோம். வரவேற்று நாம அவர்களை உபசரிக்கிறோம், அவர்களுக்கு வேண்டியதை செய்கிறோம், வேண்டியதை செய்து அவர்களை நல்லபடியாக திருப்தியாக நாம அனுப்பி வைக்கிறோம். அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துல பாருங்க, அந்த துன்பம்ங்கிற ஒண்ண நாம மறந்துதானே இருக்கிறோம், இல்லையா? விழிப்பு நிலை அனுபவத்தை தான் நான் பத்தி பேசுறேன், தூக்கத்தை பத்தி பேசல. விழிப்பு நிலையிலவே இது அவ்வளவுமையே நமக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இங்க பாருங்க, எண்ணம் வந்தால் அங்கே மனம் இருப்பதற்கான அறிகுறி தெரிந்து விடுகிறது. அதாவது எண்ணம் எழுந்தால் அது மனம் இருப்பதை அறிவிக்கிறது. எண்ணம் இல்லாத இடத்தில் மனம் இல்லை, தெரிஞ்சு போயிட்டுதான் இது அவ்வளவு. ஆக மனம்னு சொன்னா அது எண்ணங்களினுடைய தொகுப்பு. எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் இந்த மனம். அப்போ எண்ணங்களை எவ்வளவு வேணும்னாலும் உள்ள போடலாம், அது ஒரு எலாஸ்டிக் பேக். அதுல எத்தனை வேணும்னாலும் உள்ளுக்குள்ள நீங்க போட்டுக்கலாம். அது எவ்வளவு விஷயங்களை நீங்க உள்ள போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு, எவ்வளவு வெயிட் இருந்ததுனாலும் அது விரிஞ்சுக்கிட்டே தாங்க போய்கிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, எண்ணங்களே தான் மனம் என்றாகி விடுகிறது. கரெக்ட் தானே? அப்ப எண்ணம்னா என்ன? இப்போ நமக்கு இப்போ தோணும் அப்படின்னா, இது அவ்வளவுமையே எண்ணங்கள் எண்ணங்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம்னே, எண்ணங்கள்னா என்னது? எப்படி நான் எண்ணங்கள்ங்கிறத நான் எப்படி தனித்து தெரிஞ்சுக்கிறதுன்னா, நினைவுதான் எண்ணம். இங்கே நினைவை பற்றி பேசுகிறது. எண்ணங்கள் என்பது நினைவு.
அப்ப எண்ணங்களற்ற நிலைங்கிறது நினைவுகள் ஏதும் இல்லாத நிலை. அப்ப நினைவுகள் ஏதும் இல்லாத ஒரு நிலைதான் பரமஸ்வரூப நிலை, பேரானந்த நிலை என்று சாஸ்திரம் போற்றுகின்ற அந்த ஒரு உயர்ந்த நிலை. அப்போ நமக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி, விஷயங்களை பற்றி அது இருக்கிறது இல்லைன்னு சொல்லியோ, இது ஒருவேளை அப்படி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ, நாம தான் இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோமோ, அது என்ன வாட்டி இருக்கும். சிலவங்களுக்கு சில விஷயங்கள் நடந்து அது சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலைன்னா அவங்களுக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கும். அப்ப பாருங்க, அப்போ இந்த மாதிரி எதையாவது எப்படியாவது இருக்குமோ என்று ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது இல்ல, அந்த ஒரு நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவு தான் எண்ணம். அப்ப அந்த நினைவுங்கிறது எப்படி எதை சார்ந்து இருக்கு, ஏற்கனவேயே எனக்கு உள்ள நான் வாங்கி உள்ளுக்குள்ள பதிவு பண்ணி இருக்கக்கூடிய அனுபவங்களை சார்ந்து அந்த எண்ணங்கள் வருது, நினைவுகள் வருது. அனுபவிச்ச அந்த ஒரு விஷயங்களை மனசு நினைக்கும் போது எண்ணங்கள் வருது. ஆனால் இதை அனுபவிக்காத நிலையில் அது எப்படியாட்டு இருக்கும், ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது போராடுது பாருங்க. இந்த நினைவுகள் தான் அதற்கு காரணம். இந்த நினைவுகள் தான் எண்ணங்கள். அப்ப பாருங்க, அனுபவங்கள் இல்லாத பொழுது ஒருவனுக்கு எண்ணங்கள் வருவது இல்லை. அப்ப இந்த எண்ணம் தான் அனுபவித்து அறிந்த பொருளையும் அனுபவிக்காத அறியாத பொருளையும் சிந்தித்து பார்க்க தொடங்குகிறது. அந்த சிந்தனைகள் தான் எண்ணம். எப்படி இருக்கக்கூடிய இடம் இருட்டாட்டு இருக்கு, கண்ணு எதையுமே பார்க்கல, நிசப்தமாட்டு இருக்கு, அதை சுத்தி என்னது இருக்குன்னு உணர்வதற்கு இது ஒரு பொருளை பற்றியும் இது என்னவாட்டு இருக்கும், நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல உள்ளுக்குள்ள இந்த மனம் என்ன பண்ணுது, எண்ணங்கள் ஆராய தொடங்குறது இல்லையா. அப்போ இந்த சிந்திக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த எண்ணங்களால முடியும். இருட்டாட்டு இருக்கே, நாம எதையுமையே சிந்திக்கிறதுக்கு எப்போ என்ன கண்ணு ஏதாவது ஒண்ணு பார்த்தா தானே அதை பத்தி யோசிக்கிறதுக்கு அப்படின்னு இல்லை. ஆனாலும் அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு பதிவு உள்ளுக்குள்ள கிடக்குது பாத்தீங்களா, அதை பற்றி அது சிந்திக்கவும் முடியும், அதை பற்றி அறிந்து கொள்ளவும் முடியும். அதை திரும்ப திரும்ப ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இயல்பு எங்களுக்கு இருக்கிறது. அப்ப பாருங்க, மயக்கத்திலோ அல்லது ஆழ்ந்த உறக்கத்திலோ அல்லது ஒரு சமாதியிலோ இருக்கும் பொழுது எண்ண ஓட்டம் உண்டாவதே இல்லை. கரெக்ட் தானே? நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல என்ன இருக்கு, தூங்கி எழுந்திருந்த உடனே நான் நல்லா தூங்கினேன்னு தான் சொல்ல தெரியறதே தவிர தெரியாது. மயக்கமாட்டு இருக்கக்கூடியவனுக்கு ஒண்ணுமையே தெரியறது இல்லை. என்ன கேட்பான், நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்ன நடந்தது, நான் எங்க இருக்கிறேன்னு கேட்பான். சமாதி நிலையில இருக்கக்கூடிய தியானத்துல ஆழ்ந்து சமாதிக்கு போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலையும் எண்ண ஓட்டம்ங்கிறது இல்லை. அப்போ விழிப்பு நிலையில் எதையும் சிந்திக்காது இருக்கும் பொழுது எந்த நிகழ்வுகளும் இல்லை. அப்போ விழிப்பு நிலையில நாம பண்ண வேண்டியது என்னது, அப்ப தூக்கத்துல எனக்கு எண்ணம் இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவும் தேவையே இல்லை. அதுல ஒரு பெருமிதமே இல்லை, ஒரு பெருமை இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கணும், விழிப்பு நிலையில நான் எதையும் சிந்திக்காது இருக்கும் பொழுது எந்த நிகழ்வுகளும் எந்த அனுபவமும் எனக்கு இல்லை. அப்ப நான் சரி செய்து கொள்ள வேண்டியது விழிப்பு நிலையில்தான். விழிப்பு நிலையில்தான் நான் என்னை சரி செய்து கொள்ள முடியும். மனம்தான் வெளிப்படக்கூடிய அறிவாக இருக்கிறதுங்கிறத நாம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ இந்த தனித்த மனதினுடைய கற்பிதத்திலிருந்து விடுபட்டு அனைத்தும் இந்த பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்தில் தான் நடைபெறுகிறது என்று பிரம்மத்தில் சரணடையும் பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறதே தவிர அல்லாமல் எந்த தெளிவும் நமக்கு ஏற்படுவது இல்லை. இந்த மாய படைப்பினுள் உள்ளே வீழ்ந்து இதெல்லாம் உண்மைன்னு நம்பி நாம அதுக்குள்ளவேயே போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கும் இந்த மனசு. இந்த மனசு அப்படிதான். அப்போ அனுபவித்தது அனுபவிக்காதது இங்க கூடிய அனைத்தையும் பற்றிய எண்ணங்களை கைவிட்டு அதை மறந்து எல்லாம் ஒரு மாய தோற்றம்தான், இவை வருவதும் போவதுமாக இருக்கிறது, ஆனால் நான் இருந்து வந்தேன், எனது எண்ணங்கள் தான் இந்த படைப்பிற்கு காரணம் என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
ஆகையினால் இந்த எண்ணங்கள் யாருடைய எண்ணங்கள், யாருடைய சங்கல்பத்தினால இது வந்தது? வந்ததுக்கு பிறகுதானே நான் இதெவ்வளவுமையே தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப நான் வரும்பொழுது யாருடைய எண்ண பதிவாக நான் இங்கே வந்தேன்? யாருடைய எண்ண பதிவுகளுக்காக வேண்டி இந்த ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கின்றேன்? யாருடைய விருப்பங்களுக்காக வேண்டி இங்கே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உணரும் பொழுது இந்த எண்ணங்களினுடைய பிடியில் இருந்து நம்மால் விடுபட முடியும். இப்போ இந்த ஒரு விசாரம் நமக்குள்ள வரும்பொழுதுதான் இந்த எண்ணங்களினுடைய பிடியிலிருந்து நாம் விடுபட முடியும். அப்ப அதுக்கு ஒரே வழி என்னதுதான்? இந்த பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் நிலையாக இல்லை. பாக்கி உள்ளது எல்லாம் எப்படிதான் இருக்கு? வருவதும் போவதுமாக இருக்கிறது. எதுவும் நிலைத்த தன்மையோடு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? நிலைத்ததை பிடித்து கொள்ள வேண்டும். என்னையும் அறியாமல் எண்ணங்கள் என்னிலிருந்து எழுவதற்கு எது ஒன்று காரணமாக இருக்கிறதோ அதைத்தான் நான் பிடித்து கொள்ள வேண்டும் என்ற கூடிய ஒரு தெளிவு யாருக்கு வருகிறதோ அவன் என்ன பண்ணுவான்? பிரம்மத்தை தவிர வேறு எதையுமே நினைக்கவே மாட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப முடிஞ்சு போன விஷயங்களவையே சிந்தனை பண்ணி நம்மள ஏதாவது ஒரு பிடிக்குள்ளவையே தன்னை தக்க வச்சுக்குது. என்ன பிடிக்குள்ள? மாயப்பிடியினுள்ளே தக்க வைப்பதற்காக வேண்டி போராடுகிறது. ஏன் போராடணும் அப்படின்னா, அது படைத்த இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தோடையுமே பழகி வந்த காரணத்தினால அதன் மேல வைத்திருக்கக்கூடிய அபிமானம் அதை விட முடியாமல் தடுக்கிறது. அந்த பிணைப்பு இதனை விட முடியாமல் தடுக்கிறது. இதையும் மீறி அந்த பிரம்மத்தில் எவன் ஒருவன் நிலை பெறுகிறானோ அவனே பாக்கியசாலி. அப்போ இந்த பிரம்மத்தில் நிலை பெறணும்னா என்ன பண்ணணும்? பிரம்மத்தை தவிர இங்க வேற எதுவுமே இல்லைங்க கூடிய நினைவை நான் முதலில் எனக்கு பழக்கப்படுத்திக்கணும். இந்த நினைவு தொடர் பயிற்சியாக வரும் பொழுது ஆன்மாவிற்கு அந்நியமாக இருக்கிற விஷயத்தை இது மறந்துவிடும். எண்ணம் உதிக்கும் பொழுதே விவேகம் கூடிய அந்த ஒரு வாழை கையில வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணிடணும்? அது ஒரு பெரும் புதராட்டு வளர்வதற்கு விடாமல் அப்பப்ப சுத்தப்படுத்திக்கணும். அத சுத்தப்படுத்திக்கணும். எப்படி? ஒரு எண்ணம் எழுதுங்கும் போதே இந்த எண்ணத்தினால் எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்னா ஆசைகளை வச்சுக்கிட்டு லாப நஷ்டத்தை பார்க்க கூடாது. மனம் அப்ப ஆசைகளை பிடிச்சுக்கிட்டு நாம எண்ணங்களை ஆராயும் பொழுது அந்த புத்திய நான் என்ன பண்ணிக்கிறேன்? என்னுடைய மனதினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிடுறேன். அப்ப என்ன ஆகுது? இதத்தான் செய்து பார்ப்போமே, இது நடந்தால் எனக்கு நல்லது தானே, ஒரு முயற்சி தானே, செய்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு செயல்கள்ல இறங்குறது அதுவே பழக்கமாகி திரும்ப திரும்ப அந்த செயல்களவையே செய்யறதுக்கு தூண்டுமே தவிர செயலற்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்லாது. அப்ப பாருங்க, அந்த நிலை அப்போ என்ன ஆகுறதுன்னா இந்த பயிற்சியினால மட்டுமே தான் நித்திய அனித்திய விவேகத்தை அறிந்து கொள்ள முடியும். எண்ணம் உதிக்கும் பொழுதே இதனாலவேயே விவேகம் கூடிய ஒரு வாழை கையில எடுத்துக்கிட்டு நாம என்ன பண்ணணும்? விசாரத்தை செய்யணும். இங்க வெட்டி தள்ளணும், சித்தப்படுத்தணும், வாளால வெட்டணும் அப்படின்னு சொல்லும் போது வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது. என்ன விசாரம் செய்யணும். இப்போ இந்த விசாரத்தினாலதான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இதுதான். இப்போ வாசல்ல ஒரு ரோஜா செடிய கூவி வித்துட்டு போறோம். ரோஜா செடி வித்துட்டு போறான். உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு ரோஜான்னு கத்தின உடனேயே இந்த அம்மா ஆல்ரெடி எனக்கு வீட்டுல ஒரு தொட்டி வாங்கி வைக்கணும்னு நினைச்சிருக்கும். அதை வந்துடுச்சு, நான் அதை போய் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையிலவையே போகும். போயிட்டு அங்க கண்ணு முன்னாடி இருக்க அத்தனையும் பாக்குறத விட்டுட்டு இதுக்குள்ள நிறைய இந்த கலர்ல இந்த மாதிரி தொட்டி, இந்த மாதிரி பூக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைகள்ல போய் அது இருக்கான்னு சொல்லிட்டு தான் முதல்ல போய் தேடும் இந்த அம்மா. ஃபுல்லா தேடிக்கிட்டு நான் நினைச்சது இருக்குதுங்க அப்படின்னு சரி வாங்கி அனுபவிக்குது. அது வாங்கி அதை அனுபவிக்கும் பொழுது அந்த செடி வாடிடுச்சு, இந்த அம்மாவுக்கு பொறுக்காது இல்லையா? வாடி அது
பொறுக்கிறது இல்லை. இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி அது இப்படி போயிடுச்சேன்னு. அப்ப ஏன் வாங்கணும், ஏன் போயிடுச்சேன்னு இருக்கணும். எதுவுமே நிலையானது இல்லைங்கக்கூடிய ஒரு புரிதல் வந்துடுத்துன்னா இந்த செடியும் என்றாவது ஒரு நாள் மடிந்துதான் போகுங்கிறது இருந்தனாக்க நம்ம ஹாப்பியாட்டு இருந்திருக்கலாமே. அப்ப பிணைப்பு தான் இதற்கு காரணம் இல்லையா? சரி, திடீர்னு நம்ம செடியை கொண்டு வருது, வாங்கி கொண்டு வந்துட்டு சந்தோஷத்துல கொண்டு வந்து அது எதையோ ஒண்ணு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது இந்த அம்மா தன்னுடைய காலில போய் கீழே போட்டது, செடி கீழே விழுந்து உடஞ்சிடுத்து, கால் வேற பிராக்சர் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு அதுல விரல்ல ஹேர்லைன் பிராக்சர்னு சொல்லிட்டாங்க, நீங்க காலை அசைக்கவே கூடாதுன்னு. அப்ப இது ஏன் ஆசைப்படணும், அது ஏன் வாங்கணும், அது ஏன் கொண்டாடிக்கணும்? அப்ப இதெல்லாம் எதுக்கு ஒரு கேள்வி வந்துருதா? அப்ப இதெல்லாம் பாருங்க. அப்போ இந்த நிலை எல்லாமேயே ஈஸ்வர சங்கல்பத்துலதான் நடக்குதுங்கும் போது தனித்த மனம் தன்னுடைய அனுபவத்துக்கு இதை வந்து கொண்டாடணும்னு என்னது இருக்கு? இல்ல. அப்போ இது என்ன பண்ணுது, ஒரு பிணைப்பை உண்டாக்கி அதன் மூலம் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்பொழுதுதான் இத்தனை விஷயங்களுக்கு உள்ளேயும் அது போயிடுது. அப்போ எல்லாமேயே ஈஸ்வர நிலையில எல்லா காரியங்களுமேயே நடைபெறுகிறது. நான் அந்த தொடர் பயிற்சியிலேயே இருந்து வருகிறேன். விவேகத்தினாலேயே நான் என்னுடைய எண்ணங்கள் எழும் பொழுதே நான் விசாரித்து அறிந்து கொள்கிறேன். நான் எதனாலும் பாதிக்கப்படாத தூய அறிவு நிலையில் நான் ஒதுங்கி வந்து விடுகிறேன். சாட்சி பாவனையில் நான் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? காரியம் நடக்கும், பசி உணர்வு இருக்கும், ஆனால் விஷய நோக்கம் இல்லாமல் போகிறபடியால் அங்கே எண்ணங்கள் எழுவதற்குண்டான வலிமையை இழந்து விடுகிறது. அப்போ எண்ணங்கள் என்னும் வலிமை குறைந்து அடங்கி புனிதமான தெளிந்த அந்த ஒரு மனம் எப்படி இருக்கிறது? சுத்தமான அறிவாக அங்கே பிரகாசிக்கிறது. அப்போ அந்த மனம்தான் பிரபஞ்ச மனம், அந்த மனம் தான் நிலையாக இருக்கிறது. அப்போ பாருங்க, இங்க செயல்கள் எல்லாமேயே ஈஸ்வர செயல்கள். அப்போ நடப்பவை எல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்துல எல்லாம் தானாகவே நடக்குது. அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு ஈஸ்வர நியதியில் அனைத்தும் நிகழ்வதை சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பான். அவனே வாழும் பொழுதே ஜீவன் முக்த நிலையை எய்து விடுகிறான். அவனே சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற பாக்கியசாலி. அப்புறமா என்ன ஐஸ்வர்யங்கள் இருக்குன்னா, அவனுக்கு வேண்டியதை அந்த பிரபஞ்சமே அருளும். அவனுக்கு வேண்டியதை அந்த பரமனே அவனில் வாழ்கிறபடியால் அங்கே தனித்து அவன் கரைஞ்சு போயிட்டான்ல. அப்ப பரமனே வாழ்கிறபடியால் அவனுக்குண்டான விஷயங்கள் அங்கே அனைத்தும் அப்படியே நடக்கிறது. இப்ப பாருங்க, படைப்புங்கள்ல இங்க என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஆதாரமாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆதார நிலைதான் எங்கும் நீக்கமர நிறைந்து எங்கும் வியாபிக்கிறது. ஓகேவா? அப்போ அது எங்கும் வியாபித்து இருப்பதை அனுபவிப்பதற்காக வேண்டியே நான் எங்கும் எப்படியும் எப்படி வியாபித்து இருக்கிறத பாக்குறதுக்காக வேண்டியதாங்க அது என்ன பண்ணுது, படைத்து அத்தனையும் அனுபவித்துக்கு கொண்டு வருது. அப்ப பாருங்க, அதுவே அதுக்கு தேவையானதை படைத்து மகிழ்ந்து வேண்டியதை அனுபவித்தும் மகிழ்கிறது. அப்ப அது மறந்துட்டோம்னாக்க, ஐயோ நான் இதெல்லாமே வந்தேனே, நான் வந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டேனே, நான் எங்க இருந்து வந்தேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுவே சாஸ்திரங்களை படைத்து அதுவே அந்த அந்த சாஸ்திரங்களை கற்றறிந்த பண்டிதர்களாகவும் வந்து அதுவே குருவாகவும் வந்து போதனைகளுக்கு எல்லாமே கொடுத்து தன்னை அந்த உயர்ந்த நிலைக்கு அதுவே லிஃப்ட் பண்ணி கொண்டு போகுது. அப்ப பாருங்க, வேதங்களையும் படைத்து பலவிதமான வேடங்களை புனைந்து காரியங்கள் எல்லாத்தையுமேயே செய்து இது அத்தனையுமேயே அதனுடைய லீலைங்கிறத படியே பார்த்து அந்த மாய லீலையில் ஞானி மயங்குவதில்லை. ஏனென்றால் இங்க அவனுக்கு தெரியும், இங்கே ஈஸ்வரன் படைப்பில் விளையாடி கொண்டிருக்கிறான். அப்ப காணும் இடமெல்லாம் அவனே நீக்கமர நிறைந்திருந்தாலும் உள்ளம் புறமுமாக எங்கும் வியாபித்திருந்தாலும் நான் என்னை காண வேண்டும்னு சொல்லி அவனே என்னென்னலாமோ காரியங்களை செய்யற மாதிரி காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறான். பாருங்க, நான் இந்த மாயப்பிடிக்குள் சிக்கிவிட்டேன்னு சொல்லி அவனே புலம்புவது போல அழுகிறான். நான் ஆனந்தமாக இருக்கிறேன், எனக்கு இவையெல்லாம் கிடைத்து விட்டது என்று கொண்டாடி மகிழ்வது போல அவனேதான் மகிழ்கிறான்.
இல்லையா? ஏங்குவது போல எனக்கு இது கிடைக்குமான்னு சொல்லி ஏங்குவது போல அவனேதான் ஏங்குகிறான் இல்லையா? அப்ப பாருங்க, இதுதான் இங்க படைப்பினுடைய லீலை. இப்படித்தான் படைப்பு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க காரியங்கள் எல்லாமேயே அதுதாங்கும் போது அவனே அனைத்திலுமேயே இருந்து அனைத்தையும் அவனே தான் அனுபவிக்கிறான். அப்ப இங்க எல்லாமேயே அதுதான்னு பார்த்ததுக்கு அப்புறமா இங்க தனித்து ஒரு மனசுக்கு இங்க ஒரு வேலையே இல்லை. அப்ப என்ன, நிகழ்வுகளை அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த நிகழ்வில் இருக்கிறபடி அப்படியே பயணிச்சுக்கிட்டு போறதை தவிர இங்க வேற ஒண்ணுமே இல்லைங்க இல்லையா? இப்ப பாருங்க இந்த மந்திரம், எது ஒன்று மாற்றத்திற்கு ஆட்படாமல் அழிவில்லாமல் இருக்கிறதோ அதுவே பிரம்மம், இங்கு அதுவே நட்சத்திரம். ஏன்னா எண்ணங்கள் தானே ஆதாரமாட்டு இருக்கு. அப்ப இங்க இந்த நட்சத்திரமும் பிரம்மம் தான். கரெக்டா? நட்சத்திரங்கள் இடம் மாறுது இல்ல, ஒரே இடத்துலதான் நிலை கொள்கிறது. அது பிரம்மனால் சிருஷ்டிகர்த்தாவால நிர்ணயிக்கப்பட்ட நியதிகள், விதிகள். இந்த விதிகள், இந்த சட்டத்திட்டங்கள், இந்த இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே யாருடைய கையில இருக்கிறது? பிரம்மத்தினுடைய கைகள்ல தான் இருக்கிறது. அவனேதான் ஈஸ்வரன் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லி சாஸ்திரங்கள் அவனை கொண்டாடுகிறது. அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய சிருஷ்டிகளினுடைய எல்லா அனுபவங்களையும் அந்த ஈஸ்வரனே அனுபவிக்கிறான். ஏன்னா அந்த படைப்பாளனே என்ன பண்ணுகிறான்? ஒரு தோற்றத்திற்குள் வந்து தான் படைத்தவற்றை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு உருவில வந்திருக்கிறான். வந்த இடத்துல தான் ஈஸ்வரன் என்பதை மறந்து விட்டான். ஏன்னா தான் படைத்த அந்த மாய உலகினுடைய அழகில் அவனை வீழ்ந்து விடுகிறான். இதைத்தான் மாய வலைன்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப பாருங்க, அவன் எப்பொழுதும் சாட்சி மாத்திரமாகவேயே நிலை கொள்கிறான். அவனை பொறுத்தவரை எந்த அனுபவங்களினாலும் அவன் பாதிக்கப்படுவதில்லை. தனது சிருஷ்டியினுடைய விருப்பத்தை தனது எண்ணப்படி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதின் மூலம் அவன் அவனவையே திருப்திப்படுத்திக் கொள்கிறான். அப்ப இங்க விஷயம் என்னதுன்னா, இங்க எல்லாத்துலயும் எனக்கு ஒரு திருப்தி உணர்வு வருதுதாங்க விஷயம். ஆனால் நான் இந்த திருப்தியை ஆசையின் வசம் நான் வைத்து கொண்டே போனால் இந்த திருப்தி எனக்கு எப்பொழுதும் உண்டாவதே இல்லை. எனக்கு ஒரு வீடு கட்டினா நான் ரொம்ப சந்தோஷங்க. சரி, ஒரு வீடு கட்டியாச்சு. அப்ப வீடு கட்டியாச்சு, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வீடு. அப்ப ஆனந்தமாட்டு இருக்க வேண்டியதுதானே? இறைவன் எனக்கு இந்த ஒரு வீடு நான் வேண்டும் என்று கேட்டேன், இறைவன் எனக்கு கொடுத்தான், ஆகா எனக்கு ஆனந்தம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதானே? பக்கத்துல இன்னொருத்தன் ஒரு பெருசாட்டு கட்டின உடனே அவன மாதிரி நாம இங்க டைல்ஸ் போட மறந்துட்டோமே, அவனுடைய பெயிண்ட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரியான பெயிண்ட் நாம பண்ணவே இல்லை இல்லையா? இந்த மாதிரியான டிசைன் எல்லாம் உள்ள கதவுகள் எல்லாமே அவன் போட்டிருக்கிறான். நாமளும் இனிமேல் என்ன பண்ணணும்? கையில காசு வந்ததுக்கு அப்புறமா இந்தந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸ் நாம பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துருது இல்ல? அப்போ இந்த திருப்தியை அவன் ஆசையின் பிடியில் திருப்தியை வைத்திருப்பதனால இந்த பிரச்சனை. அந்த திருப்தியை தன்வசம் வச்சிருக்கல, இவன் ஆசையின் பிடிக்குள்ள அவன் கொடுத்துட்டான். அப்போ இங்க பிரபஞ்சத்தை சிருஷ்டிப்பதின் மூலம் ஈஸ்வரன் திருப்தியாகத்தான் இருக்கிறான். ஆனால் இந்த தனித்த மனம் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்வர தன்மையிலிருந்து வேறுபட்டு இருப்பதனாலே இது எதனோடும் திருப்தியை கொள்வது இல்லை. சரிதானே? அப்ப பாருங்க, தனது சிருஷ்டிகளுக்கான சட்ட திட்டங்களை அவனே வகுத்து கொள்கிறான். இப்படித்தான் இருக்க வேண்டும் கூடிய நியதிகள்ல காரியங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதுதான் ஈஸ்வர நிகழ்வு. அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களே, ஈஸ்வர எண்ணங்களே பிரபஞ்ச மனமாக எல்லா சிருஷ்டிய அனுபவங்களுக்கும் அதுவேதான் ஆதாரம். அவனுக்கு படைக்கணும் கூடிய எண்ணம்னு ஒண்ணு வரலைன்னு உண்டுமானால் இங்கே தனித்த நான் இல்லை. அவனுக்கு படைக்கணும் கூடிய எண்ணம் வந்து அவன் படைப்பதின் மூலமாக, அவனுடைய படைப்பின் மூலமாக வெளியே வந்த நான் தனித்த என்னுடைய அபிமானங்களை உண்மை என்று நம்பி இந்த உலகம், உயிர்கள், இறைவன் என அனைத்தும் உண்மை என நம்பி அவைகளோடு என்னை பிணைத்து கொண்டு போராடி கொண்டு இருக்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்படாது. எப்போ நான் ஈஸ்வரனிலிருந்து வந்தேன், ஈஸ்வர மனம்தான் இங்கே இந்த தோற்றம் என்பதை நான் என்று உணர்ந்து கொள்கிறேனோ, இங்கே தனித்த நான் இல்லை, தனித்த இங்க ஜெய்மா பவானி இல்லை.
இங்க தனித்த ஜெயமா பவானி இல்லை. இங்க யாரு இருக்கிறாங்க? ஈஸ்வரன் தான் இருக்கிறான். ஈஸ்வரன் தான் இந்த காரியங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறான். ஈஸ்வரனே இங்கிருந்து சொல்வதை அங்கிருந்து அனைவர்களிடமிருந்து கேட்பவனாகவும் அவனேதான் இருக்கிறான். கேட்கும் சக்தியாகவும் இருக்கிறான். கேட்கக்கூடிய விஷயங்களாகவும் அவனேதான் இருக்கிறான். இப்ப பாருங்க, இருக்கிறது எல்லாம் பிரம்மம், சர்வம் பிரம்மமயம்ங்கிறது இதுதான். அப்போ அவனது அனுபவங்களாக்கப்பட்ட அந்த ஒரு மனதிற்கு சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மனால் வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களான இந்த நட்சத்திரங்கள் தான் காரணம். இப்ப பாருங்க, சிருஷ்டிகளோ பிரம்மனினுடைய சிருஷ்டி, அதாவது படைப்பினுடைய ஈஸ்வரனினுடைய சிருஷ்டி வாசனைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தோன்றியவைகள். இந்த சிருஷ்டிகளின் அனுபவங்கள் தான் அவன் வகுத்த அந்த சட்ட திட்டங்களுக்கு ஆதாரம். அப்போ நட்சத்திரங்களுக்கு ஆதாரம் நீர், நீரினுடைய ஆதாரம் நட்சத்திரம். அப்ப நட்சத்திரங்கள், அதாவது எண்ணங்கள் தான் அனுபவங்களுக்கு ஆதாரம். இந்த அனுபவங்களுக்காக வேண்டியே தான் திரும்பவும் பிறக்கிறது. பாருங்களேன், படைப்புங்கிறது வருது. அப்போ இவ்வாறு நட்சத்திரங்களும் நீரும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமாக இருந்து கொண்டு யார் இந்த சம்பந்தத்தை ஈஸ்வர சம்பந்தமாக இருந்து அதனை சாட்சி பாவனையில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் இருந்து வேடிக்கை பார்த்து அனுபவிக்கிறானோ அவனே சகல ஐஸ்வர்யங்களையும் கொண்ட பாக்கியசாலி. அவனே இனிமையோடும் வளத்தோடும் கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அடைகின்றான் அப்படின்னு சொல்லி அவனே ஆத்மா சாட்சா்காரம் அடைந்தவனாகிறான். இந்த நட்சத்திரங்கள் எனும் விண்மீன்கள் தான் நீரினுடைய ஆதாரம் கூடிய உண்மையை உணர்ந்தவன் தன்னில் நிலை கொள்கிறான்னு சொல்லி ஆசீர்வதித்து இந்த மந்திரம் இனிதே நிறைவடைகிறது. இனி அடுத்த மந்திரத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.